இந்திய அரசியலமைப்பிற்கு கட்டுப்பட்டு அதனை மதிக்கவும், அதன் கோட்பாடுகளையும் நிறுவனங்களையும் மதிக்கவும், தேசிய கொடியை போற்றவும் மதிக்கவும், தேசிய கீதத்தை மதிக்கவும், அது பாடப்படும் பொழுது நின்று வணக்கம் தெரிவிக்கவும் வேண்டும். இந்திய சுதந்திரத்திற்காக உயர்ந்த கொள்கைகளை போற்றவும் பின்பற்றவும் வேண்டும். இந்திய இறையாண்மையும் ஒற்றுமையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் கடைபிடித்து காத்தல் வேண்டும். நாட்டு பாதுகாப்பிற்காக போர் அவசர காலங்களில் இந்திய நாட்டு குடிமக்களை அழைக்கும் போது நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட வேண்டும். இந்திய குடிமக்களுள் பொது சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் உயர்த்த பாடுபடுதல். நம் நாட்டின் உயர் பாரம்பரியத்தையும் கூட்டு பண்பாட்டையும் மதித்து பாதுகாப்பதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் கடமையும் உள்ளது. அறிவியல் பூர்வமாக மனிதனுக்கு பயன்படும் வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு முன்னேறுவதற்கு உதவும். பொது சொத்துக்களை வன்முறையின்றி பாதுகாத்தல். எல்லா துறைகளும் மனித முன்னேற்றத்தில் சிறப்பினை அடைய ஒட்டுமொத்தமாக பாடுபடுதல். 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை வழங்குகிறது. இது 11வது கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டுள்ளது.